ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வேற பற்றி பார்க்க போகிறோம்னா நருட்டோ சீரிஸில் இருக்கிற எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கேரக்டரான நருட்டோ உசுமக்கியோட வாழ்க்கை வரலாறு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நருட்டோ சீரிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு மட்டும்தான் ஏட்டர்ஸே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் முதல்ல இருக்கிறது நம்ம நருட்டோ தான். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு நபர் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா நருட்டோ சீரிஸை பார்க்குறவங்க நருட்டோவை தங்களோட ஃபேவரட் கேரக்டர்ஸாக சொல்ல மாட்டாங்க. இட்டாச்சி, சாசுகே, ஒபிட்டோ இவங்கள தான் தங்களோட ஃபேவரட் கேரக்டர்ஸாக சொல்லுவாங்க என்று கூறி பல ட்ரோல்களுக்கு உள்ளாக்கப்பட்டார். அவர் யார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். பட் இங்கே ரியாலிட்டி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நருட்டோ சீரிஸை பார்க்குறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பிடிக்கிற கேரக்டர்னா அது நம்ம நருட்டோ தான். பட் கதையில் அடுத்தடுத்த கேரக்டர்ஸ் வர ஆடியன்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா எப்படி நருட்டோக்கு அதிக ஃபேன்ஸ் இருப்பாங்க, ஸோ நம்மளும் நருட்டோட ஃபேன்ரா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கெத்தாக இருக்காது, ஸோ நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேற கேரக்டர்ஸோட ஃபேன்ஸாக மாறுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தனுக்கு கக்காஷி பிடிக்குதுன்னா நீங்கள் அவன் முன்னாடி போயிட்டு கக்காஷியை பற்றி பெருமையாக சொல்லிட்டு நருட்டோ பற்றி மட்டமாக சொன்னீங்கன்னா அவனுக்கும் காண்டாவும், அவனுக்கு திருப்பி கேள்வி வைப்பான். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நருட்டோ சீரிஸில் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்கலாம், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் இருக்கலாம். பட் அதுக்காக பார்த்தீங்கன்னா அவங்க நருட்டோ எந்த இடத்துலையுமே விட்டு தர மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் யாருமே பார்த்தீங்கன்னா நருட்டோவை பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க. சார் ரைட், இன்ட்ரோவை எப்படியோ ஒரு நிமிஷம் கடத்தியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஓரா பசாம வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்கள் பார்க்குறது மால்டோ பை சேனல், நான் தான் உங்கள் மால்டோ பை. தம்பி அந்த இன்ட்ரோவை போட்டு கொடுப்பா. யார் இந்த நருட்டோ உசுமாக்கி? பல வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மினோட்டோ நமிகாசிக்கும் குஷினா உசுமாக்கிக்கும் பிறந்த குழந்தை தான் இந்த நருட்டோ உசுமாக்கி. பட் நருட்டோ பிறக்கிற அந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சண்டை இவர் பிறக்கிற அந்த ஊரில் நடக்குது, அதாவது கொனகா வில்லேஜில் நடக்குது. அந்த சண்டை நடக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் யாருன்னா தன்னைத்தானே மாதரா உச்சியா என்று சொல்லிக் கொள்ளும் நம்ம டோபி. அதாவது டோபி பார்த்தீங்கன்னா நருட்டோட அம்மா குஷினாவோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த 9 tailed beast அவனுடைய கண்ட்ரோல் எடுத்து லீஃப் வில்லேஜே சுக்குநூறா ஆக்குறான். இதை பார்த்த நருட்டோட அப்பா, அதாவது மினோட்டோ பார்த்தீங்கன்னா அப்பா அவர் தான் 4th ஒக்காகவா இருந்தாரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இது எப்படியாச்சும் தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 9 tailed beastோட பாதி சாக்கராவை அவரோட உடம்புக்குள்ளேயும் மீதி பாதியை பார்த்தீங்கன்னா அப்போ குழந்தையா இருந்த நருட்டோட உடம்புக்குள்ளேயும் சீல் பண்றாரு. பட் அந்த சண்டையில பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் செத்து போறாங்க, இன்க்ளூடிங் நம்ம நருட்டோட அப்பா அம்மா 2 பேருமே. குஷினா உசுமாக்கி பார்த்தீங்கன்னா நருட்டோவை பார்த்து லைஃப் லாங் என்னென்னலாம் சொல்லணுமோ அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷத்துல சொல்லிட்டு செத்து போறாங்க. மினோட்டோ பார்த்தீங்கன்னா சாகிறதுக்கு முன்னாடி தேர்ட் ஒக்காகவை பார்த்து என்னோட பையனை நல்லா பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் செத்து போயிருப்பாரு. ஸோ இப்போ அந்த சண்டைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா தனியாக தான் வாழ்ந்துட்டு வராரு. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா சில காலங்கள் கடந்து போகுது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு தனியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது 3 பசங்க அந்த பொண்ணை புள்ளி பண்றாங்க. இதை பார்த்து வெறி கொண்டு வாங்கியா மாறின நம்ம நருட்டோ என்ன பண்றாருன்னா நம்ம தனியாக தான் இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சாலுமே அந்த 3 பசங்களையும் போய் மிரட்டுறாரு. டேய் அம்மா, அந்த பொண்ணை புள்ளி பண்றதை நீங்க ஸ்டாப் பண்ணல, நீங்க 3 பேரும் இதே இடத்துலயே மட்டி ஆயிடுவீங்க அப்படின்ற மாதிரி டைலாக் வர்றான். பட் அவனுங்க 3 பேரா இருக்கானுங்க, பயந்தா ஓடுவானுங்க. ஸோ நம்ம நருட்டோவை பிடிச்சி லாக் பண்ணி அவனுடைய கிளாத்ல இருக்கும் அதெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கிறானுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவனுங்களுக்கே போர் அடிச்சிடும். ஸோ அங்கிருந்து கிளம்பிடுவானுங்க. அதன் பிறகுதான் நம்ம நருட்டோ எழுந்துச்சு இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட சீன் போடுவாரு. அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, நம்ம இனாட்டா தான். ஸோ இப்போ தெரியுதா இனாட்டாக்கு எதுக்கு நம்ம நருட்டோவை பார்த்தாலே வெக்கமா வருதுன்னு. ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மறுபடியும் சில காலங்கள் போகுது. சுட்டி குழந்தையாக இருந்த நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா ஜாலியாக அந்த ஊரில் விளையாடிட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. பட் நம்ம நருட்டோ ஒரு ஜிஞ்சுரிக்கி அப்படின்றதுனாலே பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள் எல்லாரும் ஒரு மாதிரியாக பார்ப்பானுங்க. நம்ம நருட்டோவை பார்த்தீங்கன்னா வெறுத்து ஒதுக்குவாங்க எல்லாத்துலேயுமே. நம்ம நருட்டோவை எல்லாரும் வெறுத்து ஒதுக்கும் போது கூட ராமன் காய் பார்த்தீங்கன்னா அவருடைய உணவு தந்து நம்ம நருட்டோவை ஆதரித்தார். ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ கொனகா வில்லேஜில் இருக்கிற அகாடமியில் போயிட்டு ஜாயின் பண்ணுறாரு. பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டவுட், ஆக்சுவலாக இது என்னோட டவுட் இல்லை, நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு டவுட் கேட்டிருந்தாரு. அதாவது நருட்டோ கிட்ட எப்படி ஒரு காசு இருக்குது, அவர் தான் பார்த்துக்கிறது யாருமே இல்லையே, அப்புறம் எப்படி அவர்கிட்ட காசு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த டைம் நோட் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எத்தனை பேர் கரெக்டாக சொல்றீங்கன்னு பார்ப்போம். சரி, ஓகே, கம்மிங் பேக் டு தி டாபிக். அகாடமியில் ஜாயின் பண்ண நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மீட் பண்ணுறது சாசுகேவை தான். ஸோ சாசுகேவை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா நம்ம சாசுகேவை பார்த்தீங்கன்னா கிளாஸ் மட்டும் இல்லை அந்த ஊரே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூக்கி வச்சு தான் பேசுவோம். பட் நம்ம நருட்டோ அப்படி இல்லை இல்லையா. கிளாஸில் எந்த டெஸ்ட் வச்சாலுமே சாசுகே தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட், பட் நம்ம நருட்டோ லாஸ்ட்டாக தான் வருவான். அப்போ நம்ம நருட்டோவோட கிளாஸ் டீச்சராக இருந்தது இருக்கா சென்சே மற்றும் மிசுகி. ஸோ அந்த அகாடமியில் வச்ச டெஸ்ட்டில் பாஸ் ஆன எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்பேண்ட் தருவாங்க. நீங்கள் பாஸ்ரா, இனிமேல் நீங்கள் நிஞ்சாவாக தகுதியுடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெட்பேண்ட் தருவாங்க. பட் நம்ம நருட்டோக்கு அந்த பேண்டை தந்திருக்க மாட்டாங்க, பிகாஸ் நம்ம நருட்டோ ஃபெயில். ஸோ எல்லாரும் ஹெட்பேண்ட் வாங்குறத பார்த்து கொண்டே நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா தனிமையிலே உட்காந்துட்டு இருப்பாரு. ஸோ இந்த மொமெண்ட்டை யூஸ் பண்ணி கொண்டு நம்ம மியூசிக் என்ன பண்றான்னா நம்ம நருட்டோ கிட்ட வந்து தம்பி நீ இது மாதிரி நிஞ்சாவா ஆகிறதுக்கு ஒரு ஷார்ட் ரூட் இருக்குடா, நான் சொல்ற மாதிரி செஞ்சா நீ நிஞ்சாவா இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை சொல்றான். அதாவது லீஃப் வில்லேஜில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரோல் ஆஃப் சீலிங் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தடை செய்யப்பட்ட ஜுட்ஸுஸ் எல்லாருமே இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோவை திருட சொல்றான் மிசுகி. ஸோ மிசுகியோட வலையில விழுந்தா நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரோல் ஆஃப் சீலிங்கை திருடிட்டு போயிடறான். பட் இதனால பார்த்தீங்கன்னா கொனகா வில்லேஜ் நம்ம நருட்டோவை ரவுண்டு கட்டி தர்றானுங்க. நருட்டோ கிட்ட இருக்கிற அந்த ஸ்க்ரோல் ஆஃப் சீலிங்கை ஆட்டிய போறதுக்காக மிசுகி பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ கிட்ட பேச்ச கொடுப்பான். பட் அவனை தடுக்கிறதுக்காக நம்ம இருக்கா சென்சி அந்த இடத்துக்கு வராரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாற்றி எல்லாருமே அடிச்சுக்கிறானுங்க. பட் அந்த ஃபைட்டோட எண்டிங்ல தான் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோக்கு ஒரு உண்மை தெரிய வருது. அதாவது மிசுகி தான் கெட்டவன், நம்ம இருக்கா சென்சி ரொம்ப நல்லவர் அப்படின்ற மாதிரி நம்ம நருட்டோ உணர்ந்து என்ன பண்றாருன்னா மிசுகியை சம்பவ இடத்திலேயே போட்டு தள்ளுறாரு. சாதாரணமாலாம் போட்டு தள்ள மாட்டான். அந்த சண்டைக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோவால ஒரு
ஷேடோ க்ளோனை கூட வர வைக்க முடியாது. பட் அந்த சண்டை அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஷேடோ க்ளோன்ஸை வர வச்சு தான் போட்டு தருவார். இதை பார்த்து மிரண்டு போனால் நம்ம இருக்கா செஞ்சு என்ன பண்ணுறாருன்னா, பரவாயில்லையே பையன் தேறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்த அந்த நிஞ்சா பேண்டை நம்ம நருட்டோ கிட்ட கொடுக்குறாரு. ஸோ இப்போ நம்ம நருட்டோவும் ஒரு நிஞ்சாவை மாட்டான் இல்லையா? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோவை ஒரு டீமில் சேர்க்குறாங்க. அந்த டீமோட லீடர் பார்த்தீங்கன்னா, அதாவது சென்சே பார்த்தீங்கன்னா நம்ம கக்காஷி. நருட்டோ கூட சேர்ந்து அந்த டீமில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, சகுரா, சாசுகே அண்ட் நருட்டோ, கக்காஷி இவங்க எல்லாருமே ஒரு டீமாக இருப்பாங்க. இந்த டீமோட பேர் பார்த்தீங்கன்னா டீம் 7. ஸோ நம்ம கக்காஷி வழக்கம் போல் இந்த 3 பேருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த பெல்ட் டெஸ்ட்டை வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம நருட்டோக்கு பார்த்தீங்கன்னா அந்த 1000 இயர்ஸ் ஆஃப் டெத் ஜுட்ஸு போட்டு உட்கார வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம நருட்டோவை கட்டி போட்டுட்டு மிச்சம் இருக்கிற 2 பேருக்கிட்டையும் சாப்பாடு கொடுத்துட்டு நீங்கள் 2 பேரும் சாப்பிடலாம், பட் அவங்க கூட ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கக்காஷி கிளம்பி போயிடுறாரு. பட் இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம நருட்டோ கூட அந்த சாப்பாட்டை ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. பட் இதை பார்த்தீங்கன்னா நம்ம கக்காஷி தூரத்துலேருந்து பார்த்துருவாரு. அவ்வளோதான் நம்ம கதை முடிஞ்சு, நம்மள இனிமேட்டு இவர் சேர்த்துக்க மாட்டாரு அப்படின்னு நினச்ச 3 பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கு. அதாவது நம்ம கக்காஷி பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேருமே அவருடைய ஸ்டூடெண்ட்டாக ஏற்றுப்பார். ஸோ அதன் பிறகு அந்த டீம் 7க்கு ஒரு மிஷினை கொடுக்குறாங்க. அது ஒரு சாதாரணமான மிஷினாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம ஆளுங்க போவானுங்க. பட் போனதுக்கு அப்புறமா தான் தெரியுது அது ஒரு பயங்கரமான விஷயம். சரி வந்துட்டோம், என்ன பண்ணுறது, இந்த வேலையை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சி இவங்களுமே பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட வேலையை ஸ்டார்ட் பண்ண தொடங்குறாங்க. பட் அப்போ தான் பார்த்தீங்கன்னா சாபுசா அப்படின்ற ஒரு வில்லன் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கக்காஷியும் சாபுசாவுக்கும் ஒரு ஃபைட் வரும். பட் அது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ட்ரான்னு சொல்லலாம். பட் அதன் பிறகு பிரிட்ஜில் ஒரு ஃபைட் வரும். வேற லெவல் வெறித்தனமான ஃபைட்னு சொல்லலாம். அதை சாபுசா கூட சேர்ந்து அக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான். ஸோ அவனுமே பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல். அவன் பார்த்தீங்கன்னா அங்கே 3 பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா, சாசுகே, சகுரா, நருட்டோ 3 பேருமே சமாளிச்சிருவான். இந்த ஃபைட் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகே அவனுடைய உயிரை கொடுத்து நருட்டோவை காப்பாற்றுவான். நருட்டோ அவனுடைய உயிரை கொடுத்து சாசுகேவை காப்பாற்றுவான். பட் இருந்தாலுமே அக்கு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே கதற விடுவான். இந்த ஃபைட்டோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம கக்காஷி அவனுடைய சிடோரி பவர் எடுத்து சாபுசாவை போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வருவான். பட் அக்கு பார்த்தீங்கன்னா குறுக்கில் வந்து அந்த சிடோரியை அவனுடைய நெஞ்சில் வாங்கிப்பான். ஸோ இதனால் அக்கு பார்த்தீங்கன்னா சம்பவ இடத்திலே செத்து போகிறார். ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ அவனுடைய டாக்கிங் ஜூட்ஸுவை முதல் முறையாக பயன்படுத்துகிறார். டே சாபுசா, அக்கு உனக்காக உயிரை விட்டுருக்காண்டா, அவனுடைய வேல்யூ இப்பயாச்சும் உனக்கு புரியுதா இல்லையாடா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாரு. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா தான் மனம் திருந்துகிறார் நம்ம சாபுசா. மனம் திருந்தின நம்ம சாபுசா இந்த பிரிட்ஜை கட்ட விடாம பண்ணுறதுக்கு ஒரு டான் இருப்பான் பார்த்தீங்களா. ஸோ அந்த டான் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சாபுசாவே வர வச்சிருப்பான் அந்த சண்டைக்காக. ஸோ அவனை கொல்றதுக்காக நம்ம சாபுசா பார்த்தீங்கன்னா வாயில் ஒரு கத்தி சொல்லி விட்டு வெறிகொண்ட பேங்கியா போயிட்டு அவனை கொண்டுருவான். ஸோ அதன் பிறகு சாபுசாவுமே பார்த்தீங்கன்னா சாகர் நிலைமைக்கு போயிடுவார். ஸோ அப்போ சாபுசா கக்காஷியை பார்த்து, கக்காஷி எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறா, என்னுடைய பாடியை அக்கு பக்கத்தில் போயிட்டு போட்டுறா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ நம்ம கக்காஷியுமே பார்த்தீங்கன்னா சாபுசாவோட பாடியை அக்குவோட பாடி பக்கத்தில் போட்டுருவான். ஸோ இந்த சம்பவம் முடிஞ்ச உடனே லீஃப் வில்லேஜில் பார்த்தீங்கன்னா இந்த ஜூனியர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். அந்த ஜூனியர் எக்ஸாமோட செகண்ட் லெவல் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரோச்சிமாரு இவங்களை அதாவது லீஃப் வில்லேஜ் அட்டாக் பண்ணுவான். அப்போ நம்ம நருட்டோ அவனுடைய 9-tailed beast-ஓட சாக்ராவை யூஸ் பண்ணி சண்டை போடுவான். ஸோ அதன் பிறகு அந்த ஜூனியர் எக்ஸாம்லேயே பார்த்தீங்கன்னா 1 vs 1 ஃபைட் நடக்கும். ஃபர்ஸ்ட் யாருக்குன்னா நம்ம நருட்டோ விசஸ் கிபா. அந்த ஃபைட்டில் என்னதான் நம்ம கிபா ஸ்டார்டிங்கில் நம்ம நருட்டோ அடிச்சாலுமே எண்ட் ஆஃப் த டே அந்த ஃபைட்டில் வின் பண்ணுறது நம்ம நருட்டோ தான். ஸோ அதன் பிறகு நேஜி விசஸ் இனட்டா ஃபைட் நடக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம நேஜி இனட்டாவை போட்டு பொழந்து எடுத்துருவான். ஸோ இதை பார்த்து வெறி கொண்ட வாங்கிய மாதிரி நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா உங்களை அடுத்த ரவுண்டில் நான் ஒன்று அடிச்சு தோக்கறேன்டா அப்படின்ற மாதிரி நேஜியை ஃபைட்டு கூப்பிடுவான். ஸோ அதன் பிறகு நம்ம நருட்டோக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பாரு. ஸோ அவரை பார்த்தீங்கன்னா நம்ம ஜெரையா போட்டு தரல, இனிமேல் நீங்கள் தான் எனக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நருட்டோ ஜெரையா கிட்ட கேட்குறான். நம்ம ஜெரையாவிலையுமே பார்த்தீங்கன்னா நருட்டோ கேட்கறத நிராகரிக்க முடியல. ஸோ அதனால நம்ம ஜெரையா என்ன பண்ணுறாருன்னா நருட்டோக்கு தண்ணியில் நடக்கிறது எப்படி, தவளையை வர வைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கற்று தராரு. நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் அந்த சம்மனிங் ஜுட்ஸு யூஸ் பண்ணுவான். பட் அப்போ பார்த்தீங்கன்னா தவளை வராது, தவளை குஞ்சு தான் வந்திருக்கும். நம்ம ஜெரையாவுக்கு பார்த்தீங்கன்னா நருட்டோ தான் 9-tailed beast-ஓட ஜிஞ்சுரிக்கு இவனுக்குள்ள தான் அந்த 9-tailed beast-ஐ சீல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே தெரியும். ஸோ அதனால நம்ம ஜெரையா என்ன பண்ணுறாருன்னா நருட்டோவை ஒரு மலை இருந்து பள்ளத்தாக்குக்குள்ளே தள்ளி வராரு. ஸோ அப்போ தானே அவனுக்குள்ளே இருக்கிற அந்த 9-tailed beast-ஓட சாக்ராவை யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மலையிலிருந்து ஒரு பள்ளத்தாக்குக்குள்ளே தள்ளி வர்றாரு. ஜெரையா நினைச்ச மாதிரியே நருட்டோக்குள்ளே இருக்கிற அந்த 9-tailed beast பார்த்தீங்கன்னா அதோட சாக்ராவை நம்ம நருட்டோ கொடுக்குது. ஸோ அதனால் நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா சம்மனிங் ஜுட்ஸு யூஸ் பண்ணும்போது காம போட்டா வெளியே வரும். ஸோ இப்போ அடுத்த ரவுண்டு நம்ம நருட்டோ விசஸ் நேஜி ஃபைட் நடக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ நேஜி டிஃபீட் பண்ணிட்டு நேஜிக்கு அந்த டாக்கிங் ஜுட்ஸு யூஸ் பண்ணுறான். அந்த ஜுட்ஸு யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா நம்ம நேஜி ரக்கட் பயா இருந்து சாக்லேட் பயா மாறுவான். அடுத்த நாள் இன்னொரு ஃபைட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா காரா விசஸ் சாசுகே ஃபைட் நடந்திருக்கும். ஸோ அந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகே காராவை போட்டு பொலன்னு பொழந்து எடுத்திருப்பான். பட் அந்த சண்டை பார்த்தீங்கன்னா பாதிலே நின்று இருக்கும். ஸோ அதனால காரா, டமரி அண்ட் கன்கோர் இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா ரிட்டன் அவங்க ஊருக்கு கிளம்பி போவாங்க. பட் அப்படி போகிறவங்கள சாசுகே பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்தி இப்போ வட சண்டைக்கு அப்படின்ற மாதிரி கூப்பிடுவோம். ஸோ இப்போ நம்ம காராக்கும் சாசுகேக்கும் மறுபடியும் சண்டை நடக்குது. என்னதான் நம்ம சாசுகே காராவை போட்டு மறுபடியும் அடித்தாலுமே ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம சாசுகே கிட்ட இருக்கிற எல்லா சாக்கராவும் காலியாகி ரொம்பவே டயர்ட் ஆகிடுவான். இதை பார்த்த காரா உன்னுடைய கதையை எங்கேயே முடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சாசுகே நோக்கி வருவான். பட் அப்போ தான் நம்ம நருட்டோ மாஸ் என்ட்ரி கொடுப்பாரு அந்த இடத்துல. உங்களை நன்மை மேலேடா கையை வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு காராவுக்கு ஒரு பஞ்சு. பட் நம்ம காரா 1-tailed beast-ஓட ஜிஞ்சுரிக்கு இல்லையா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் ஃபுல் பீஸ்டாகவே மாறிடுவான். ஸோ காராவை சமாளிக்கிறதுக்காக நருட்டோ என்ன பண்ணுறாருன்னா அந்த காம பொண்ணு இருக்கும் பார்த்தீங்களா, அதை சமன் பண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு டஃப் கொடுக்குறாரு. ஸோ இப்போ நம்ம காராக்கும் நருட்டோக்கும் வெறித்தனமான சண்டை நடக்குது. பட் அந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ காராவை டிஃபீட் பண்ணுறான். அதை நம்ம காராவாலேயே நம்ப
நம்ப முடியல. ஸோ வழக்கம் போல நம்ம நருட்டோ காராக்கு அந்த டாக்கிங் ஜுட்ஸு யூஸ் பண்ணி காராவை மனம் திறந்து வைக்கிறான். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம ஜிரையா பார்த்தீங்கன்னா நருட்டோவை ட்ரைனிங் பண்ணுறதுக்காக கூட்டிட்டு போறாரு. ஸோ கூட்டிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமா அந்த ரசன்கன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நம்ம ஜிரையா நருட்டோக்கு கற்று தராரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஜூனியர் எக்ஸாம் சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஹோக்காகே செத்து போயிருப்பாரு. ஸோ நம்ம லீஃப் வில்லேஜுக்கு இப்போ 5th ஹோக்காகே வேணும் இல்லையா, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஜிரையாவை கேட்பாங்க. பட் ஜிரையா பார்த்தீங்கன்னா நான் அதுக்கெலாம் செட் ஆக மாட்டேன், அதுக்கு செட்டாக நான் ஒரே ஆள்னா அது சுனாடே மட்டும்தான், நான் போயிட்டு அவளை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ அண்ட் சுனாடே 2 பேருமே கிளம்பி போயிடுவாங்க. பட் அங்கேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ சுனாடே கூட சண்டை போட 2 பேருக்கும் ஃபைட் நடக்குது. அந்த ஃபைட்டில் நம்ம நருட்டோ ரசன்கன் பவர் யூஸ் பண்ணதை பார்த்த சுனாடேவை பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் மிரண்டு போயிடுவாங்க, இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. அதன் பிறகு தான் சுனாடே அவங்க கிட்ட இருக்கிற அந்த நெக்லஸை நருட்டோக்கு கிஃப்டாக கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சுனாடே விசஸ் கபுட்டோ அண்ட் ஒரோச்சிமாரு ஃபைட் நடக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ அங்கே மாசா என்ட்ரி கொடுத்து நம்ம சுனாடேக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஒரு கட்டத்தில் நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா அவனோட ரசன்கன் பவர் எடுத்து நம்ம காபூட்டோ அடிப்பான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ அவர்கிட்ட இருக்கிற சாக்கராலாம் காலியாகி மட்டி ஆயிடுவான். ஸோ மட்டியான நம்ம நருட்டோவை பார்த்தீங்கன்னா சுனாடே தான் அவங்களுடைய அந்த மெடிக்கல் இன்ஜெக்ட் யூஸ் பண்ணி காப்பாற்றுவாங்க. ஆக்சுவலாக சுனாடே இப்போ தான் நெக்லஸை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம நருட்டோக்கு. ஸோ அதன் பிறகு எல்லாரும் பேசி பார்த்தீங்கன்னா நம்ம சுனாடேவை திருப்பி லீஃப் வில்லேஜ் கூட்டிட்டு வந்துருவாங்க. கூட்டிட்டு வந்து நம்ம சுனாடேவை 5th ஹோக்காகேவா மாற்றி விட்டுருவாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோக்கும் சாசுகேக்கும் மறுபடியும் சண்டை நடக்கும். ஸோ அப்போ நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா அவனோட சுடோரி பவர் எடுத்துட்டு வருவான். ஸோ நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா ரசன்கன் பவர் எடுத்துட்டு வருவார். இதை பார்த்து நம்ம கக்காஷி பார்த்தீங்கன்னா 2 பேருமே தனித்தனியாக பிரிச்சு விடுறாரு. ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா அவனுக்கு கையில் பவர்ஸை வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருந்த டேங்க்ல போய் மோதுறானுங்க. சாசுகே அடிச்ச அடியை விட நம்ம நருட்டோ அடிச்ச அடி தான் பார்த்தீங்கன்னா அந்த டேங்க்ல பலமாக விழுந்திருக்கும். ஸோ இதன் பிறகு தான் நம்ம சாசுகே எனக்கு நிறைய பவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரோச்சிமாரு கூட போய் சேர்ந்துப்பான். பட் இதை பார்த்து நம்ம நருட்டோ என்ன பண்ணுவானா, நீ அப்படிலாம் போகக்கூடாது சாசுகே, நான் உன்னை போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாசுகேவை ரிட்டர்ன் கொண்டு வரதுக்கு அவனால் முடிஞ்ச அளவுக்கு போராடுவார். ஸோ நம்ம நருட்டோ அந்த போராட்டத்தில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு நாள் நம்ம நருட்டோக்கும் சாசுகேக்கும் சண்டை நடக்குது. அந்த சண்டையில் நம்ம சாசுகே கிட்ட ஒரோச்சிமாரோட அந்த கேசுனு மார்க் இருக்கிறதுனால அவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருப்பான். ஸோ நம்ம நருட்டோவை போட்டு பொலன்னு பொழப்பான். ஒரு கட்டத்தில் நம்ம சாசுகே நருட்டோ வயிற்றிலே வைட்ட ஒரு பஞ்சு வைக்க நம்ம நருட்டோக்குள்ள இருக்கிற 9-tailed beast பார்த்தீங்கன்னா வெளியே எட்டி பார்க்கும். சரி ஓகே, நருட்டோவும் பவர்ஃபுல்லாக தான் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம சாசுகே என்ன பண்ணுறான்னா அதன் பிறகு தான் அவன் ஹெட் பேண்ட் போட்டுக்கிட்டே சண்டை போடுவான். இந்த ஃபைட்டோட எண்ணியில் வழக்கம் போல பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகே அவனுடைய சுடோரி பவர் எடுத்துட்டு வருவான். நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா அவனுடைய ரசன்கன் பவர் எடுத்துட்டு வருவான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேருமே மாற்றி மாற்றி அடிச்சுப்பானுங்க. இதில் நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா மட்டியாகி கீழே படுத்துப்பான். நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்பி போயிடுவான். ஸோ அதன் பிறகு கக்காஷி தான் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ வந்துட்டு கொனகா வில்லேஜுக்கு கூட்டிட்டு போவார். ஸோ லீஃப் வில்லேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோவை கட்டு போட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் படிக்க வச்சிருப்பாங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஜிரையா அந்த இடத்துக்கு வந்துட்டு வாடா மகனே போயிட்டு ட்ரைனிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நருட்டோவுக்கு போகிறாரு. ஸோ நருட்டோவுமே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ஜிரையா கூட கிளம்பி போயிடறான். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிரையாவுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். அதாவது இந்த அக்கட்சுக்கி டீமை சேர்ந்தவங்க ஒவ்வொரு ஜிஞ்சுரிக்கியை கேப்சர் பண்ணிட்டு போகிறானுங்க அப்படின்ற மாதிரியான தகவல் நம்ம ஜிரையாவுக்கு வந்திருக்கும். ஸோ நம்ம நருட்டோவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜிஞ்சுரிக்கு தானே, ஸோ எப்போனாலும் அவனையுமே கேப்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஜிரையா நருட்டோவை கூட்டிட்டு போயிடுவார். ஸோ நம்ம ஜிரையா நருட்டோவை கூட்டிட்டு போயிட்டு 9-tailed beast எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கற்று தராரு. ஏன்னா நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா அந்த 9-tailed beastோட ஃபர்ஸ்ட் 2 tails வரும் பார்த்தீங்களா, அது வரைக்கும் தான் ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருக்கான். அது தாண்டி போச்சுன்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிடறான். ஸோ அதை நம்ம ஜிரையா நருட்டோக்கு கற்று தராரு எப்படிடா கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்ற மாதிரி. ஒரு கட்டத்தில் நம்ம நருட்டோக்கு பார்த்தீங்கன்னா 4 tails வந்துடும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருப்பான். ஸோ அவனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம ஜிரையா பார்த்தீங்கன்னா அவருடைய பவர்ஸ் எடுத்துக்கிட்டு வேகமாக நருட்டோ கிட்ட வருவார். பட் நருட்டோ பார்த்தீங்கன்னா ஒரே பஞ்சு தான். ஸோ ஜிரையா நருட்டோ 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா கட்டு போட்டு ஹாஸ்பிட்டலில் படிக்க வச்சிருவானுங்க. ஸோ அதன் பிறகு மறுபடியும் நம்ம கக்காஷி பார்த்தீங்கன்னா சக்குரா அண்ட் நருட்டோ இவங்க 2 பேருக்கும் ட்ரைனிங் கொடுக்குறாரு. அப்போ அவங்க 2 பேரோட பவர்ஸை பார்த்து நம்ம கக்காஷியை ஒரு நிமிஷம் மறந்து போயிடுவார். ஸோ இதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா அக்கட்சுக்கி டீமை சார்ந்தவங்க நம்ம காராவை கடத்திட்டு போயிட்டானுங்க அப்படின்ற விஷயம் நம்ம லீஃப் வில்லேஜுக்கு வரும். ஸோ இது கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ செம வெறி ஆயிடுவார். வெறியான நம்ம கக்காஷியோட டீம்ஸ் ஆகணும். மைட் கேயோட டீம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு கிளம்பி போகிறாங்க. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா காரா செத்து போயிருப்பான். பட் செத்து போன காராவுக்கு சியோ பாட்டி அவங்களோட உயிரை கொடுத்து காராவை காப்பாற்றுவாங்க. ஸோ இதன் பிறகு பார்த்தீங்கன்னா 5th ஹோக்காகேவான சுனாடே பார்த்தீங்கன்னா மறுபடியும் டீம் 7க்கு ஒரு மிஷனை கொடுக்குறாங்க. பட் இந்த டீம் 7ல பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள் ஏற்படுகிறது. அதாவது சாசுகேக்கு பதிலாக சாய் வந்துடுறான், நம்ம கக்காஷிகா பதில் யமோட்டோ வந்துடுறான். ஸோ இப்போ இருக்கிற இந்த டீம் 7க்கும் ஒரோச்சிமாருக்கும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு நாள் ஒரு ஃபைட் நடக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோக்கு அந்த 4 tails வர ஆரம்பிச்சிருது. அதாவது 9-tailed beastோட ஃபர்ஸ்ட் 4 tails வர ஆரம்பிச்சிருது. ஸோ நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாருமே போட்டு பொழந்து காட்டுறான். இதை பார்த்த சக்குரா பார்த்தீங்கன்னா நருட்டோவை கூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வருவாங்க. பட் நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா சக்குராவுக்கும் ஒரு பஞ்சை வச்சு தூக்கி தூர போட்டுறான். ஸோ அதன் பிறகு யமோட்டோ தான் பார்த்தீங்கன்னா அவருடைய உட்ஸ்டைல வச்சு நம்ம நருட்டோவை கண்ட்ரோல் பண்ணுவார். ஸோ மறுபடியும் நார்மலாக வந்து நம்ம நருட்டோ என்ன நடந்ததுன்னே தெரியாமல் உளறிட்டு இருப்பான். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம நருட்டோ கிட்ட சொல்கிறாங்க. எல்லாத்தையும் கேட்ட நம்ம நருட்டோ என்னது நான் என்னுடைய நண்பர்களே தாக்கிட்டேனா, இனிமேல் நான் 9-tailed beastோட சாக்ராவே யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணுவார். அதன் பிறகு நம்ம நருட்டோக்கு கக்காஷி அண்ட் யமோட்டோ இவங்க 2 பேரும் சேர்ந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதாவது இந்த ரஷ்யன் சூரியன் பவர் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம நருட்டோ ட்ரைனிங் எடுப்பார். ஸோ இதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா லீஃப் வில்லேஜுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அதாவது சாசுகே ஒரோச்சிமாருவை போட்டு தள்ளிட்டான் அப்படின்ற மாதிரியான தகவல். ஸோ நம்ம கக்காஷியோட டீம் 7 யமோட்டோ அண்ட் இனட்டாவோட டீம் எல்லாருமே சேர்ந்து கிளம்பி போகிறாங்க. போகும்போது நம்ம இட்டாச்சி பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோவை அவருடைய கென்ஜுட்சுல லாக் பண்ணுறாரு. நருட்டோவை கென்ஜுட்சுல லாக் பண்ண நம்ம இட்டாச்சி நருட்டோவை பார்த்து உன்னால சாசுகேவை காப்பாற்ற முடியுமா, காப்பாற்ற முடியல என்ன பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்க நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நான் என்னுடைய நண்பனை காப்பாற்றியே தருவேன், காப்பாற்றி லீஃப் வில்லேஜுக்கு கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவான். ஸோ இதை பார்த்து நம்ம இட்டாச்சி பார்த்தீங்கன்னா நருட்டோ மேலே
இம்ப்ரெஸ் ஆகுறாரு. இம்ப்ரெஸ் ஆகி பார்த்தீங்கன்னா நருட்டோட வாய்க்குள்ள ஒரு காக்காவை அமுச்சு விட்டுருவாரு. ஸோ இதன் பிறகு இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா சாசுகேக்கும் இட்டாச்சிக்கும் ஃபைட் நடக்கிற விஷயம் நம்ம லீஃப் வில்லேஜுக்கு தெரிய வரும். ஸோ லீஃப் வில்லேஜில் இருந்து பார்த்தீங்கன்னா சில பேர் கிளம்பி போவானுங்க. பட் அவங்கள பார்த்தீங்கன்னா நம்ம டோபி போக விடாமல் தடுப்பான். பட் அந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாச்சி செத்து போயிடுவாரு. ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அக்கட்சுகி டீமை பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம ஜிரேயாக்கு தெரிய வந்திருக்கும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஜிரேயா ரெயின் வில்லேஜுக்குள்ள போறாரு. அதாவது பெயினோட கோட்டைக்குள்ள போறாரு. அங்கே போய் பார்த்தா நம்ம ஜிரேயாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஷாக்கு. ஏன்னா அவர் வளர்த்து விட்ட ஸ்டூடெண்ட்டே பார்த்தீங்கன்னா இப்போ வெறி கொண்டே வாங்கிய மாதிரி ஒரு வில்லன் மாதிரி நின்று இருக்கான். ஸோ அவன் தடுக்க நம்ம ஜிரேயா நினைக்க அவன் பார்த்தீங்கன்னா 6 path of pain மாதிரி நம்ம ஜிரேயாவையே போட்டு தள்ளுறான். ஸோ ஜிரேயா செத்து போன விஷயம் லீஃப் வில்லேஜை வந்து அடிக்கிறது. ஸோ இதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் சோகத்தில் போறாங்க. இவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம நருட்டோ கிட்ட சொல்லாம இருக்க முடியுமா? ஸோ நருட்டோ கிட்டயுமே சொல்றாங்க. அவன் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாம சோகத்துக்குள்ள போறான். பட் ஜிரேயா சாகிறதுக்கு முன்னாடி கூட பல இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணியிருப்பாரு. அதை பார்த்தீங்கன்னா ஒரு தவளையோட முதுகில் எழுதி நம்ம நருட்டோ கிட்ட காமிக்க சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த தவளையுமே பார்த்தீங்கன்னா நருட்டோ கிட்ட வந்து காமிக்கும். ஸோ அதன் பிறகு அந்த தவளை பார்த்தீங்கன்னா அதாவது ஃபுகோசோக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோவை மவுண்ட் மியாபாக்கு கூட்டிட்டு போறான். அங்கேயே கூட்டிட்டு போறான்னா அங்கே போனால் மட்டும்தான் அந்த டோட் சேஜ் மூட கற்றுக்க முடியும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோவை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. ஸோ ஃபுகோசோக்கு நம்ம நருட்டோக்கு சேஜ் மூட கற்று தருது. நம்ம நருட்டோவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் சேஜ் மூடு யூஸராக மாறுறான். ஸோ இந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பெயின் கொனகா வில்லேஜ் மொத்தமாக போட்டு தள்ளிடுறா அப்படின்னு சொல்லிட்டு கொனகா வில்லேஜ் கிளம்பி வந்திருப்பான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னாடே நான் தானே இப்போதைக்கு ஒக்காகவே இருக்கேன், நீ ஃபர்ஸ்ட் கொனகா வில்லேஜுக்கு மேலே கை வைக்கிறதுக்கு முன்னாடி நீ என்ன டிஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக போய் நிற்பாங்க. அப்போ பெயின் பார்த்தீங்கன்னா அவனுடைய ஒரு பேத்தை நம்ம சொன்னாடே அட்டாக் பண்ணுறதுக்கு அனுப்புவான். பட் அப்போ தான் பார்த்தீங்கன்னா மாஸ் என்ட்ரி கொடுக்குறாரு நம்ம நருட்டோ உசுமாக்கி. சாதாரணமாக வந்திருக்க மாட்டான், சேஜ் மூடோட வந்திருப்பான். ஸோ வந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த பெயினோட ஒரு பேத்து இருக்கு பார்த்தீங்களா, அதை அடிப்பான். ஒரே அடி தான் அடிப்பான், மொத்த சுக்கு சுக்கா போயிடும் எல்லாமே. ஸ்டார்டிங்கில் நம்ம நருட்டோ ஒரு தவளையை வர வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டா அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா 4 தவளையில் வந்து இறங்கியிருப்பான். ஸோ நம்ம நருட்டோ மிச்சம் மீதி இருந்த பெயினோட எல்லா பார்த்தியுமே போட்டு டிஃபீட் பண்ணிட்டு கடைசியாக ரியல் பெயின் கிட்ட போயிட்டு சண்டை போடுவான். பட் அந்த பெயின் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோவை அந்த பிளாக் ரிசீவர் வச்சு லாக் பண்ணுவான். இதை பார்த்து காண்டான நம்ம இனட்டா என்ன பண்ணுறாங்கன்னா பெயின் அட்டாக் பண்ண வராங்க. பட் இனட்டாவுமே பார்த்தீங்கன்னா நம்ம பெயின் போட்டு பொழந்துருவான். ஸோ இதை பார்த்து நம்ம நருட்டோ சும்மா இருப்பானா. ஸோ அவனுக்குள்ள இருக்கிற அந்த 9-tailed beast-ஓட சாக்ரா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்தில் நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா ஃபுல் 9-tailed beast-ஆவே மாறிடுவான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சீல் மூலியமாக தானே அந்த 9-tailed beast-ஐ லாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சீலை பிரிக்கிறதுக்காகவும் போவான். பட் அப்போ தான் பார்த்தீங்கன்னா மினோட்டோ அந்த இடத்துக்கு வந்து நீ இதை பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோவை ஸ்டாப் பண்ணுவார். நம்ம நருட்டோ ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அப்பா மீட் பண்ணுறான் இல்லையா. ஸோ அதனால் அவன் மனசுக்குள்ளே இருந்த எல்லா பாரத்தையுமே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா முன்னாடி கொட்டுறான். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ ஈவிலாக இருந்து கொஞ்சம் நார்மல் மூடுக்கு வரான். ஸோ அதன் பிறகு நம்ம மினோட்டோ என்ன பண்ணுறாருன்னா நருட்டோட வயிற்றுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த சீல் லைட்டாக லூஸ் ஆயிருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா டைட் பண்ணி விடுறாரு. அதன் பிறகு நார்மலாக மாறின நம்ம நருட்டோ அவனுடைய ரசன்கன் பவர் யூஸ் பண்ணி பெயினை போட்டு தள்ளுறான். பட் அதுவுமே ரியல் பெயின் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம நருட்டோ என்ன பண்ணுறான்னா ரியல் பெயினை தேடி கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிச்சி அவனுக்குமே பார்த்தீங்கன்னா டாக்கிங் நோட் ஜுட்ஸுவை யூஸ் பண்ணுறான். ஸோ அதனால மனம் திருந்தின அவன் போட்ட எல்லா ஜுட்ஸுமே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பண்ணுறான். ஸோ இவ்வளோ தூரம் போராடி லீஃப் வில்லேஜை காப்பாற்றினது நம்ம நருட்டோ தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த லீஃப் வில்லேஜஸ் அந்த மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோவை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ இத்தனை நாளாக போராடிட்டு இருந்தாரு. ஸோ அதனால நம்ம நருட்டோவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாரு. ஸோ இதன் பிறகு நருட்டோட லைஃப்ல தரமான சம்பவம் அங்கே நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த அக்கட்சுகி டீம் சார்ந்தவங்க மறுபடியும் இந்த ஜிஞ்சுரிக்கியெல்லாம் கேப்சர் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரிய வருது. ஸோ அப்போ ரைக்காக என்ன பண்ணுறாருன்னா அவருடைய தம்பி கில்லர் பியும் நம்ம நருட்டோவையும் ஒரு சேஃபான பிளேஸில் கொண்டு போய் வைக்கிறாரு. அப்படி நம்ம நருட்டோ அண்ட் கில்லர் பி இவங்க 2 பேரும் போயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா மவுண்ட் மியாபாக்கு நம்ம நருட்டோ வரவழைக்கப்படுகிறார். ஸோ அங்கே போய் பார்த்தா ரொம்ப வயசான ஒரு ஜோசியக்கார தவளை உட்காந்துட்டு இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோக்கு அந்த 9-tailed beast-ஐ ரிலீஸ் பண்ணுறதுக்கான கீயை கொடுக்குது. ஸோ அதன் பிறகு கில்லர் பி அண்ட் நருட்டோ இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா அந்த சீக்ரெட்டான ஒரு ஐலாண்டுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கில்லர் பி நருட்டோவை ஒரு ஃபால்ஸ் கிட்ட கூட்டிட்டு போறாரு. எதுக்குன்னா 9-tailed beast-ஐ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. நம்ம நருட்டோ அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட போன உடனே பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ மாதிரியே ஒரு குளோன் வந்து நிற்பான். இதில் நம்ம நருட்டோ எப்படி அவனை சமாளிச்சிருவாரு. ஸோ அதன் பிறகு கில்லர் பி அண்ட் நருட்டோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கோயில் உள்ள போறானுங்க. ஸோ இப்போ நம்ம நருட்டோ அந்த 9-tailed beast-ஓட சீல் பிரிச்சுட்டு 9-tailed beast கூட சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகிறாரு. நம்ம நருட்டோ அந்த 9-tailed beast-ஓட சீலை பிரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அது நம்ம நருட்டோவை போட்டு பொலன்னு புழக்க ஆரம்பிக்குது. நம்ம நருட்டோவுமே பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு டஃப் கொடுப்பான். பட் ஒரு கட்டத்துக்கு மேலே அது முடியாது. ஸோ இந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நருட்டோட அம்மா குஷினா வருவாங்க. ஸோ குஷினாவை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா நருட்டோக்கு கண்ணெலாம் கலங்க ஆரம்பிச்சிடும். ஸோ குஷினாவோட ஹெல்ப் மூலியமா நம்ம நருட்டோ 9-tailed beast-ஐ டிஃபீட் பண்ணி அதுக்கிட்ட இருக்கிற சாக்கராவை வாண்டடாக எடுத்துப்பாரு. ஸோ இந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா 4th கிரேட் நிஞ்சா வரை ஸ்டார்ட் ஆக தொடங்கியிருக்கும். ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோவும் கில்லர் பியும் ஒரு ஐலாண்டில் தானே இருக்காங்க. ஸோ அங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக 2 பேருமே பார்த்தீங்கன்னா கிளம்பி போவாங்க. பட் அப்போ பார்த்தீங்கன்னா இருக்கா சென்சே நம்ம நருட்டோவை ஸ்டாப் பண்ணுவார். இருக்காக தெரியும் நம்மளால நருட்டோவை ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு. பட் இருந்தாலுமே ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுவார். பட் முடியாது. இந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ மறுபடியும் 9-tailed beast கிட்ட பேசுவார். அப்போ பார்த்தீங்கன்னா 9-tailed beast நம்ம நருட்டோவை பார்த்து நீ வேஸ்ட்டா, நான் இல்லாமல் உன்னால் எதுவுமே சாதிக்க முடியாது, அது மட்டும் இல்லாமல் சாசுகேவை உன்னால் திருத்தி நம்ம கொனகா வில்லேஜுக்கு கூட்டிகிட்டு வர முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வசனங்களை சொல்லும். பட் அது எதையுமே கண்டுக்காத நம்ம நருட்டோ கான்ஃபிடென்ட்டாக நான் சாசுகேவை திருத்தி நம்ம கொனகா வில்லேஜுக்கு கூட்டிகிட்டு வருவான்டா அப்படின்ற மாதிரி அடிச்சு சொல்லுவான். நருட்டோவோட இந்த ஒரு தன்னம்பிக்கையை பார்த்து நம்ம 9-tailed beast-ஐ பார்த்தீங்கன்னா மனம் திருந்தது. ஸோ இப்போ 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்து செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. கில்லர் பி அண்ட் நருட்டோ இவங்க 2 பேரும் அந்த ஐலாண்டை விட்டு தப்பிச்சு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு வந்து இருப்பாங்க. பட் அப்போ தான் பார்த்தீங்கன்னா சுனாடே அண்ட் ரைக்காக இவங்க 2 பேரும் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. பட் கில்லர் பி அண்ட் நருட்டோ இவங்க 2 பேரும் அவங்க 2 பேரும் கடந்து எப்படியோ வந்துடுறாங்க. அந்த வார் நடக்குதுல்ல அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ அப்படி இவங்க 2 பேரும் வந்துட்டு இருக்கும்போதே வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாச்சி அண்ட் நாகோட்டோ உசுமாக்கி இருக்கிறத பார்க்குறாங்க. ஸோ பார்த்துட்டு அங்கே ஒரு
மீட்டிங்கை போடுறாங்க. நாகோட்டோ அண்ட் இட்டாச்சி இவங்க 2 பேரும் அந்த ரீஅனிமேஷன் ட்ரிப்ஸில் தானே வந்திருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா காபுட்டோவோட கண்ட்ரோலில் இருப்பாங்க. பட் நம்ம இட்டாச்சி பார்த்தீங்கன்னா நருட்டோவோட வாய்க்குள்ள ஒரு காக்கா வம்சார் பார்த்தீங்களா, அதை வெளியே வர வச்சு அந்த கனெக்ஷன்ல இருந்து வெளில வராரு. அதாவது இப்போ நம்ம இட்டாச்சி காபுட்டோவோட கண்ட்ரோலில் கிடையாது, வெளில வந்துட்டாரு. ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 4 டெயில்டு பீஸ்ட் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ ஹெல்ப் பண்றாரு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அதோட மதிப்பையும் பெறுகிறார் நம்ம நருட்டோ உசுமாக்கி. ஸோ அதன் பிறகு நம்ம டோபி சமனிங் ஜெட்ஸ் யூஸ் பண்ணி நிறைய விதமான விலங்குகளை அவன் கண்ட்ரோலில் வச்சுட்டு இருப்பான். ஆக்சுவலாக இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ மறுபடியும் 9 டெயில்டு பீஸ்ட் கிட்ட பேசுவார். 9 டெயில்டு பீஸ்ட்டும் மனம் திருந்தும். ஸோ நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, அப்பயே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மனம் திருந்திடும். பட் இப்போ தான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அந்த சேர்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து செயல்படலாம் அப்படின்ற மாதிரி கிளம்புவாங்க. ஸோ நம்ம நருட்டோ 9 டெயில்டு பீஸ்ட் அவனுடைய ஃபுல் கண்ட்ரோல் எடுத்து அவனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா போராடுவான். பட் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டோபி கெடோ ஸ்டாச்சு வர வச்சு ஏகப்பட்ட கோளாறுகளை கொடுத்துட்டு இருப்பான். ஸோ அவனை எப்படியாச்சும் தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம கக்காஷி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோட ரசன்கன் பவர் கரெக்டாக போயிட்டு டோபியோட மூஞ்சிலே அடிக்கும். ஸோ அடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா டோபியோட மாஸ்க் உடஞ்சி விழ ஆரம்பிக்கும். அந்த மாஸ்க் உடஞ்சி விழுந்ததுக்கு அப்புறமா தான் கக்காஷி அண்ட் மைட் கை இவங்க 2 பேருக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கு. ஏன்னா டோபின்னு இத்தனை நாளாக சுற்றிட்டு இருந்தது வேற யாரும் இல்லை, இவங்க 2 பேரோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ஒபிட்டோ உச்சிஹா தான். ஒரு கட்டத்தில் ஒபிட்டோ பார்த்தீங்கன்னா நருட்டோ அண்ட் இனாட்டா இவங்க 2 பேரும் சாவடிக்கிறதுக்காக அவனுடைய பிளாக் ரிசீவர் அனுப்புவான். பட் நேஜி பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ரிசீவரை அவன் வாங்கிட்டு இவங்க 2 பேரையும் காப்பாற்றுவான். இன்னொரு பக்கம் உண்மையான மாதரா உச்சியாவுமே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்துட்டு அவன் ஒரு பக்கம் பல கோளாறுகளை கொடுத்துட்டு இருப்பான். இதன் பிறகு தான் நம்ம நருட்டோ அவருடைய 9 டெயில்டு பீஸ்டோட சாக்கரா இருக்கு பார்த்தீங்களா, அதை சண்டை போடுற எல்லா ஷினோபிக்குமே ஷேர் பண்ணுவார். இன்னொரு பக்கம் நம்ம ஒரோச்சிமாரு இருக்கான் பார்த்தீங்களா, அவன் ரீஅனிமேஷன் யூஸ் பண்ணி 4 வக்காகேஸுமே மறுபடியும் ரிட்டர்ன் கொண்டு வந்துருவான். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஆளுங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. மினாட்டோட உடம்புலையும் பாதி குராமாவோட பவர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம மினாட்டோ யூஸ் பண்ணுறதை பார்த்து நருட்டோ பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிடுவார். அதே சமயம் மாதரா உச்சியா பார்த்தீங்கன்னா 10 டெயில்டு பீஸ்ட்டை வர வைக்கிறதுக்காக ரெடி ஆயிடுவான். ஸோ இதை பார்த்து நம்ம நருட்டோ, சாசுகே அண்ட் சாக்குரா 3 பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சமனிங் ஜூட்ஸ் யூஸ் பண்ணி சண்டை போட ரெடி ஆயிடுவாங்க. ஸோ அதே சமயம் நம்ம ஒபிட்டோ பார்த்தீங்கன்னா 10 டெயில்டு பீஸ்டோட ஜிஞ்சுரிக்கா இருப்பான். ஸோ அவனை தடுக்கிறதுக்காக நம்ம நருட்டோ அண்ட் டோபி ராமா இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி அடிப்பாங்க. அதில் வெறியான நம்ம ஒபிட்டோ டிவைன் ட்ரீயை சமன் பண்ணுறோம். இதை பார்த்து நம்ம நருட்டோ இதை நாம தான் எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கூட சேர்ந்து 2 பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற குராமாவோட பவர்ஸ் எடுத்து சண்டை போடுவானுங்க. மாசா இருக்கும் இந்த சீன். இதன் பிறகு நம்ம ஒபிட்டோ பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ள இருக்கிற 7 டெயில்டு பீஸ்டையுமே ரிலீஸ் பண்ணிட்டு மயக்கம் போட்டு கீழே வந்துருவான். பட் அவனை பார்த்தீங்கன்னா பிளாக் ஜெட்ஸு கண்ட்ரோல் எடுத்துக்கும். ஒபிட்டோவா கண்ட்ரோல் எடுத்துக்கிட்ட பிளாக் ஜெட்ஸு மறுபடியும் கெடோ ஸ்டாச்சு வர வச்சு இருக்கிற எல்லா பீஸ்டையுமே பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது. இதனால நம்ம நருட்டோக்குள்ள இருந்த குராமாவுமே பார்த்தீங்கன்னா மாட்டிக்குது. ஸோ குராமா இல்லாத நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா சாக்ரா ஃபுல்லாக காலியாகி மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாரு. மயக்கம் போட்டு இல்லை நருட்டோ பார்த்தீங்கன்னா சாகர் நிலைமைக்கு போயிடுவான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா குராமா காராவை பார்த்து இவன் உயிரோடு இருக்கணும்னா நீ மினோட்டோ கிட்ட கூட்டிட்டு போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ அதை கேட்ட உடனே நம்ம காரா நருட்டோவை மினோட்டோ கிட்ட கூட்டிட்டு போறாரு. ஸோ இப்போ மினோட்டோ என்ன பண்றாருன்னா அவருக்குள்ள இருக்கிற அந்த 9 டெயில்டு பீஸ்டோட சாக்கராவை நருட்டோ கிட்ட கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்றாரு. பட் அப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் ஜெட்ஸு அந்த 9 டெயில்டு பீஸ்டோட சாக்கராவை அப்சர்வ் பண்ணிட்டு மாதரா கிட்ட போயிடுது. இதெல்லாம் பார்த்து மனம் திருந்துன்னு நம்ம ஒபிட்டோ மாதரா கிட்ட பேசுற மாதிரி பேசி மாதராவோட வயிற்றுக்குள்ள கையை விட்டு பாதி சாக்கராவை எடுத்துக்கிட்டு அந்த சாக்கராவை நம்ம நருட்டோ கிட்ட கொடுக்குறான். ஸோ அதனால நம்ம நருட்டோ காப்பாற்றப்படுகிறார். அதன் பிறகு சேஜ் ஆஃப் சிக்ஸ் பாத் நருட்டோ அண்ட் சாசுகே இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு அவருடைய பவர்ஸை ஆளுக்கு பாதியா பிரிச்சு தராரு. அது மட்டும் இல்லாம இருக்கிற எல்லா பீஸ்டையுமே பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ கூட லிங்க் பண்ணி வராரு. அது மட்டும் இல்லாம இந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா சேஜ் ஆஃப் சிக்ஸ் பாத் இவங்க 2 பேருக்கிட்டையுமே நீங்க இவங்களோட மறுபிறவி அவங்களோட மறுபிறவி அப்படின்றத எல்லாத்தையுமே தெளிவுபடுத்துவார். அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா த லைஃப் ஆஃப் இந்திரா, த லைஃப் ஆஃப் அகரமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ சேஜ் ஆஃப் சிக்ஸ் பாத் இவங்க 2 பேருக்கும் அவருடைய பவர்ஸை கொடுத்ததுனால நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா அந்த சேஜ் ஆஃப் சிக்ஸ் பாத் மூடுக்கு போவான். நம்ம சாசுகேக்கு பார்த்தீங்கன்னா ரினிகன் அவேக் ஆகிருக்கும். ஸோ இதன் பிறகு நருட்டோ அண்ட் சாசுகே இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா மாதரா கூட சண்டை போடுவாங்க. பட் மாதரா இவங்க 2 பேருக்குமே நல்லாவே டஃப் கொடுப்பான். ஒரு கட்டத்தில் நம்ம மாதராக்கு பார்த்தீங்கன்னா 2 ரினிகனுமே கிடைச்சிடும். ஸோ அதனால நருட்டோ அண்ட் சாசுகே இவங்க 2 பேரும் அட்டாக் பண்றதை கண்டுக்காம நம்ம மாதரா பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபினிட் சுக்கியாமியை ஆக்டிவேட் பண்றது கிளம்பிடுவான். ஸோ மாதரா உச்சியா நினைச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபினிட் சுக்கியாமி ஆக்டிவேட் பண்றான். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மாட்டிக்கிறாங்க. பட் நம்ம நருட்டோ, சாசுகே அண்ட் சக்குரா, கக்காஷி இவங்க மட்டும் மாட்டிக்கல. ஏன்னா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகேவோட சுசனோ உள்ள இருப்பாங்க. ஸோ அதனால இவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. மாதரா உச்சியா நம்ம எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம், எல்லாத்தையும் சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு இடத்துல நின்று இருப்பான். பட் அப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் ஜெட்ஸு மாதராவோட முதுகிலேயே கை விட்டு மாதராவை கொண்டுரும். இதை பார்த்த மாதரா உச்சியா பிளாக் ஜெட்ஸு பார்த்து முதுகுல குத்திட்டியாடா, எதுக்காகடா எனக்கு துரோகம் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம பிளாக் ஜெட்ஸு என்னோட விசுவாசம் உனக்குலடா காவியா ஒட்சுட்சுக்கி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ மாதரா உச்சியா சத்தத்துக்கு அப்புறம் காகியா ஒட்சுட்சுக்கி பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்த காகியாவை பார்த்தீங்கன்னா டீம் 7 சேர்ந்து அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் ஜெட்ஸு இவங்க எல்லாம் ஒன்னா இருந்தால் நம்மளால டிஃபீட் பண்ண முடியாது, ஸோ தனித்தனியாக பிரிச்சு தான் இவங்களை சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் கொடுப்பான். ஸோ இதை கேட்ட நம்ம காகியா பார்த்தீங்கன்னா நருட்டோ அண்ட் சாசுகே இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா தனித்தனி டைமென்ஷன்ல அடிச்சிடுவா. ஃபர்ஸ்ட் நம்ம நருட்டோ போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நருட்டோ இருக்கிற டைமென்ஷனுக்கு போவா. பட் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ எக்கச்சக்க ஷேடோ க்ளோன்ஸ் வர வச்சு காகுயாவுக்கு கொஞ்ச நேரம் ஆட்டம் காமிப்பான். காகுயா அங்கே இருக்கிற எல்லா ஷேடோ க்ளோன்ஸுமே போட்டு தள்ளிட்டு நம்ம உண்மையான நருட்டோவையும் கொண்டுட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேற ஒரு டைமென்ஷனுக்கு போவா. பட் அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட். ஆக்சுவலாக நம்ம காகுயா நருட்டோவை போட்டு தள்ளியிருக்க மாட்டா, ஷேடோ க்ளோன்ஸை மட்டும் தான் போட்டு தள்ளியிருப்பா. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா டைமென்ஷனை மாற்றி சண்டை போட்டுனே இருப்பானுங்க. பட் இந்த ஃபைட்டோட எண்டிங்ல என்ன நடக்கும்னா டீம் 7 எல்லாரும் சேர்ந்து காகுயாவை மறுபடியும் சீல் பண்ணுவாங்க. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த வாரமே முடியுது. வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரீஅனிமேஷன் ட்ரிப்ஸில் வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே போக வேண்டிய நேரம் வந்துடும். அப்போ நம்ம மினோட்டோவும் போய் தானே ஆகணும். ஸோ அதை பார்த்து நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா மினோட்டோ கிட்ட போயிட்டு அம்மா கிட்ட போய் சொல்லுங்கப்பா, நான் நல்லா இருக்கேன், நல்ல பையனா இருக்கேன், என்னை பார்த்துக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, கக்காஷி
சென்சை இவங்களா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அது கொஞ்சம் எமோஷனலா இருக்கும். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அகரோமா பார்த்தீங்கன்னா சாசுகேவை பார்த்து நீ என்னப்பா பண்ண போற அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அதுக்கு நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா பெஸ்ட்டையுமே போட்டு தள்ளிட்டு எல்லா நேஷனையும் ஒன்னாக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்படி சொன்னது மட்டும் இல்லாம அவனுடைய ரினிகனை யூஸ் பண்ணி எல்லா பெஸ்ட்டையுமே பார்த்தீங்கன்னா லாக் பண்ணுவான். இதெல்லாம் பார்த்து நம்ம அகரோமா ஷாக் ஆகாம எனக்கு இது இப்படி தான் போகும் அப்படின்றது முன்னாடியே தெரியும் அப்படின்னு வேற சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம நம்ம நருட்டோ பார்த்து இனிமே நீ தான் மகனே இது எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னு சொல்ல நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா சாசுகே கூட ஃபைட் பண்ண கிளம்பிடுவான். ஸோ இப்போ நம்ம சாசுகே வெர்சஸ் நருட்டோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு வாட்டி ஃபைட் நடக்குது. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லாச்சா. ஸோ ரெண்டு பேருமே மாற்றி அடிச்சு பண்ணுங்க, கடைசி வரைக்கும் போராடுவானுங்க. இந்த ஃபைட்டோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே அவங்களோட ஃபுல் பவர்ஸ் வச்சு சண்டை போடுவானுங்க. பட் நேரங்கள் போக 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 சாக்ரா எல்லாமே காலியாகி எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா சாக்ராவே இல்லாமல் சண்டை போடுவானுங்க. ஃபைனலாக நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா அவனுடைய ரசன்கன் பவர் எடுக்கிறான். அந்த பக்கம் சாசுகே பார்த்தீங்கன்னா அவனுடைய சிடோரி பவர் எடுக்கிறான். ஸோ இப்போ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர் மோதிக்கிறானுங்க. ஸோ அதில் என்னாச்சு யார் செத்து போனான்னு பார்த்தா ரெண்டு பேருமே உயிரோட தான் இருப்பானுங்க. பட் ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு கை இருக்காது. ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே மாற்றி சிரிச்சு பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இன்ஃபினிட் சுகியாமில மாட்டிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களையுமே ரிலீஸ் பண்ணி விடுறானுங்க. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நருட்டோ ஷிப்புடன்ல நம்ம நருட்டோட கதை ஃபுல்லாகவே முடியுது. இதை தொடர்ந்து பொருட்டோ சீரிஸ்ல தான் நம்ம நருட்டோட கதை ஸ்டார்ட் ஆகும். அந்த பொருட்டோ சீரிஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோக்கு இன்னாட்டாக்கு மேரேஜ் நடந்திருக்கும். மேரேஜ் நடந்து ரெண்டு பசங்க பிறந்திருப்பாங்க, ஒன்று பொண்ணு இன்னொன்று பையன். ஸோ பொண்ணோட பேர் வந்துட்டு ஈமாவாரி, பையனோட பேர் வந்துட்டு பொருட்டோ. பொருட்டோ சீரிஸ்ல இருக்கிற நருட்டோட கதையை இன்னொரு நாள் பார்ப்போம். இந்த கதையை இதோட முடிச்சுப்போம். ஸோ கைஸ் நான் வீடியோல ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தாலும் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்குற எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு அதை கமெண்ட்ஸ்லையுமே சொல்லுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்ககிட்ட இருந்து வெளியே வருவது உங்கள் மால்டா. பை போய்ட்டுறேன். பை.